இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில் ஜனவரி 19. ஈஸ்வரிய போதை எப்போதும் ஒவ்வொரு செயலிலும் ஏன் இருக்க வேண்டும்? ஏனெனில் உலகிற்கு நாங்கள் கர்மயோகி வாழ்க்கை வாழ்பவர்கள் என்று சவால் விடுபவர்கள் அவ்வப்போது அல்ல, சதா யோகி வாழ்க்கை இருக்க வேண்டும். சுயமரியாதை என்பதே ஏன் பெருமிதம் என்று கூறப்படுகிறது? விதவிதமான அசுத்த அபிமானத்தை அழித்துவிடும் என்பதால். பிராமண வாழ்வின் உயர்ந்த அத்தாரிட்டி எது? கேட்பதை சிந்திப்பதில் அனுபவி ஆகினால் இதை 1000 பேர் சேர்ந்து அகற்ற நினைத்தாலும் அனுபவத்தை அகற்ற முடியாது என்பது. தேகத்தை எனது என்று கூறுகிறீர்கள், தான் ஆத்மா எனில் பிறகு தேக உணர்வு எங்கிருந்து வந்தது, ஏன் வந்தது? (63) பிறவியின் தேகம் என்ற தலைகீழான பயிற்சி உறுதியாக வந்துள்ளது. யதார்த்தமான பயிற்சி அனுபவத்தில் மறந்துவிட்டதால் வந்தது. சேவையில் அனுபவி நிரந்தர இயல்பான சேவாதாரி எவ்வாறு இருப்பார்? அவருடைய மனம் சொல் செயலினால் இயல்பாக சேவை நடைபெறும். 4 பாடங்களிலும் அனுபவசாலியாக இருப்பார். பக்திக்கும் ஞானத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன? பக்தியில் ஆனந்தத்தின் ரசனையில் மூழ்கி இருப்பார்கள். ஞானத்தில் சுயமரியாதையின் அனுபவ நிலையில் போதையை உயர்த்தும் நிலை ஒருபோதும் மாறாது, குறையாது. இறுதி பேப்பர் ஒரு நொடிதான், ஒரு நிமிடம் கிடையாது. யோசித்துக் கொண்டு இருந்தால் பாஸ் ஆக முடியாது. சரியா தவறா? சரி. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? எப்போதும் தடைகளை நீக்கும் பளபளப்பான பரிஸ்தா ஆடையை அணிந்திருக்க வேண்டும். சர்வ குணம் என்ற ஆபரணத்தால் அலங்கரியுங்கள். நன்றி. ஓம் சாந்தி.